மாலை வேலை பிடிக்காத மனிதர்களே இருக்க முடியாது. ஸோ என்னதான் பகல் ஃபுல்லாக நம்ம வந்து ஒர்க் ப்ரெஷரில் இருந்தாலும் ஈவினிங் அந்த ஒர்க் டியூட்டி முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போகிறப்ப அந்த ட்ராவலிங் டைம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு அலாதியான சந்தோஷம் அதை ஃபீல் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதே மாதிரி நான் வந்து என்னோடய ரொட்டீன் வந்து நான் காரில் போகிறேன். ஸோ இங்கே வந்து எஃப்எம் கேட்டுட்டு போகிறது என்னோடய வழக்கம். ஸோ அந்த 5:30 to 6 மணி என்னோடய வீட்டுக்கு போகிற டைமாக இருக்கும் ரெகுலராக. ஸோ அந்த நேரங்களில் ஃபுல்லாக அந்த சித்திர செவ்வானம் சொல்லிவிட்டு நம்ம இதில் கோடை எஃப்எம் எனக்கு இங்கே நல்லா கிடைக்கும் 100.5. ஸோ அதில் கேட்டுட்டு போவேன், சாங்ஸ் கேட்பேன். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி போனேன். மழை வர மாதிரி மேகமும் இருந்தது. ஸோ நல்ல ஒரு கிளைமேட்டில் போனேன். ஸோ பிள்ளையார் ஊர்வலம் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் லீவ் விட்டுருவாங்க, மதியம் 3 மணியோட ஸ்கூல் விட்டுருவாங்க. ஸோ அப்போல்லாம் அந்த ஊர்வலத்தில் போய் பார்க்குறது, வீட்டில் திட்டுவாங்க, இருந்தாலும் ஏமாற்றிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறது. ஸோ அந்த மெமரிஸ் இன்றைக்கி நான் மிஸ் பண்ணேன். அதுக்கு தோதான் இன்றைக்கி நான் வீட்டுக்கு போகிற வழியில் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே விநாயகர் ஊர்வலம் இந்த வருஷம் லேட்டாக என்னன்னு தெரியல, கரெக்டாக ட்ராவல் ஆகி போயிட்டு இருந்தாப்புல. ஸோ எல்லா விநாயகரையும் இன்றைக்கி என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஸோ ஃபைனலாக எங்களோட திருப்பிள்ளையார் இருக்காரா அப்படின்னு அப்படியே கண்ணு தேடிச்சு. என்ன தான் எல்லா திருப்பிள்ளையாரும் பார்த்தாலும் நம்ம திருப்பிள்ளையாரை பார்த்தா தானே நமக்கு ஒரு திருப்தி. ஸோ அதை தேடிட்டே இருக்கும்போது இந்தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் திருப்பிள்ளையார் வந்தார். புலிக்கார் திருப்பிள்ளையார் இந்த வராரு பாருங்க, 3 புலிக்கு மேலே நின்று அப்படியே வர மாதிரி செஞ்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. எங்கள் பிள்ளையாரை பார்த்த சந்தோஷத்தில் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ 2 நாள் லீவு. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.